சென்னையில் ரயில் மூலம் வந்த பயணியிடம் ஆடைக்குள் மறைத்து கடத்தி வந்த 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பலத்த பரிசோதனைக்கு பிறகே பொதுமக்கள் ரயில் நிலையங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் பிரதான நுழைவு வாயிலில் கடந்து சென்றவரிடம் மர்ம பொருள் இருப்பதை மெட்டல் டிடெக்டர் கருவி ஒலி எழுப்பி தெரிவித்தது. இதையடுத்து அவரிடம் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தியதில் அவர் ஆடைக்குள் மறைத்து கடத்தி வந்த 3 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். Today morning, while conducting the routine checkup of baggages and men entering into the railway station, one of our RPF staff found a person entering into the station through the door frame metal detector. The door frame metal detector gave a strong indication that he was carrying some heavy metal. After seeing the indication, our staff called that person and inquired. Then he found that the person was carrying gold weighing about 3 kilo 150 gram in his waist. பிடிப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 1 கோடிக்கும் மேல் என தெரிவித்த அதிகாரிகள் பிடிப்பட்ட நபரிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தனர். தங்கம் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு விமான நிலையங்களிலும் தங்கம் கடத்தி வருவது அதிகரித்துள்ள நிலையில் தற்போது ரயில்கள் மூலமாகவும் தங்கம் கடத்தப்படுவது தெரியவந்துள்ளது. குண்டுவெடிப்பை தொடர்ந்து நடந்த சோதனையின் மூலமே இது தெரியவந்துள்ளதாகவும் கடுமையான சோதனைகள் இல்லாததால் ரயில்களில் தங்க கடத்தல் அதிக அளவில் நடப்பதாகவும் கூறப்படுகிறது.